ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் வசனம் 10. துன்மார்க்கருக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான் என்பதாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பான ஜனமே, துன்மார்க்கனுக்கு நன்முடிவில்லை. துன்மார்க்கன் கர்த்தருடைய வார்த்தைக்கு தூரமாயிருக்கிறான். துன்மார்க்கன் கர்த்தருக்கு எதிர்ப்பாயிருக்கிறான். துன்மார்க்கனுடைய பாதை கரடு முரடாயிருக்கிறது. அன்பான ஜனமே, துன்மார்க்கன் அவன் கர்த்தருக்கு அருவருப்பானவனாயிருக்கிறான். துன்மார்க்கனை விட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தூரமாய் போக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை பதிவு செய்கிறது, துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். துன்மார்க்கனுக்கு எதை செய்தாலும் அவன் நீதியாய் நடப்பதில்லை. அன்பான ஜனமே, எங்களையும் நாங்கள் சற்று அவதானிக்க வேண்டும். நாங்கள் துன்மார்க்கத்தில் இருக்கிறோமா? நாங்கள் பரியாசங்களில் இருக்கிறோமா? நாங்கள் விமர்சனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா? நாங்கள் குறை சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா? நாங்கள் குற்றம் பிடிக்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு நல் முடிவில்லை என்பதாய். துன்மார்க்கத்திலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். துன்மார்க்கனோடு நாங்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மகத்துவமாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை சீர்திருத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.